அது நீங்கள் தீக்காலாக இருந்தாலும் தாலி கட்டலைன்னா என்ன கையை பிடிச்சி தானே கொடுப்பீங்க. பார்த்துக்கப்பா இந்த பொண்ணை கண்கலங்காம பார்த்துக்கன்றதான அர்த்தம். ஸோ இவன் அந்த பொண்ணை கண்கலங்க வச்சு இவன் கூட இருக்கவனை வச்சு இவன் கூட இவன் கூட 26 வருஷம் வாழ்ந்த ஒரு பெண்ணை இவனோட இணைய அடியாளுகளை எச்சக்கல நாய்களை வச்சு கேவலமா தன் மனைவியை கேவலமா பேச சொல்லி இவனே தூண்டி விடுறான்னா இப்ப இவன் எவ்வளவு மோசமானவனா இருப்பான். இவன் இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ற இவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்க. பெண்கள் அதை ஆதரிக்கிறாங்க. சொல்லாதீங்க, பெண்கள்னு அதெல்லாம் சொல்லாது. ஏதோ ஒரு ஜென்மங்கள், அது ஒரு ஜந்துக்கள், அது பூராமே ஜந்துக்கள் தான். புரியுதா? உனக்கு விஜயை பிடிச்சிருக்கு அப்படின்னா விஜயை பாராட்டுறதோட நீ சங்கீதாவை பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்குலாம் எந்த அருகதையும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது ஒண்ணு. ரெண்டாவது, இவளுகளோட தேவைகள் பூராமே வேற. இவள்கள் விஜய்கிட்ட எதிர்பார்க்கறது வேற. ஒண்ணுதான், அதை விஜயால கொடுக்கவும் முடியாது. அதை அறிவுபூர்வமான அரகுர ரசிகைகளுக்கு தெரியாது. போந்து பேசிட்டு போயிடுவாளுங்க. இந்த சில்லறைகள் எதிர்பார்க்கறது எல்லாமே ஒண்ணுதான் விஜய்கிட்ட. அது விஜயால கொடுக்க முடியாது. விஜய்கிட்ட தோடு மோதிரம் செயின்லாம் இவளுக்கு எதிர்பார்க்கல. 2000 ரூபாய் பணம் எதிர்பார்க்கலன்னு அதையும் ஓப்பனாக சொல்லிட்டாளுங்க. அவளுங்க ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறாளுங்க, அதை விஜயால கொடுக்க முடியாது. விஜய் அமெரிக்க அதிபர் ஆனாலும் கொடுக்க முடியாது. அவளுக்கு தயாரா இருக்காளுங்க அதுக்கு. இதுதான் அந்த கான்செப்ட். அது இப்போ பசங்களும் இறங்கிட்டான். நான் அடுத்த ஜென்மத்தில் பணவியை வரேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆமாம், நான் பெண்ணா இருக்க விரும்புகிறேன். அது ராஜ்மோகனா யாரோ ஒருத்தர் அந்த விஜய் கட்சிக்காரர், எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் மகளிர் தினம் கொண்டாடுறத பார்த்தா நான் ஏன் பெண்ணா பிறக்கக்கூடாதுன்னு. ஏன் இப்போ கூட ஆப்ரேஷன் பண்ணிட்டு போ, பாம்பேக்கு நானே கூட கூப்பிட்டு போகிறேன். வா, உனக்கு பாம்பே கூட வேணாம், இங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க. மாறிட முடியும், முழுசா மாறிட முடியுமா? மாற்றிடுவோம். ராஜ்மோகனை மாற்றுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவருக்கெல்லாம் கட்சி மாறிடுவார்ல. எலெக்ஷன் தோத்துட்டா கட்சி மாறினா நான் சொல்றது இதே மாற்றிடுவோன்றேன். தாய்லாந்து வரைக்கும் கூட போக வேண்டாம். இங்கே பாம்பேல சிலிக்கான் இதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணி டக்குன்னு கூட இருந்துரு. நீ எடுத்து அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஏன்டா உங்களுக்கு பதவியும் காசு கொடுத்தா எது வேணாலும் பேசுவீங்களாடா? இல்லை, இப்படி பேசுறது அநாகரிகமாக தெரியல. கேடு கெட்டவனுங்கள் இவங்கெல்லாம் வச்சு ஒரு கட்சியெல்லாம் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கான். இவெல்லாம் ஜெயிச்சு இந்த மக்களுக்கு செய்ய போகிறானா? 2026 இவனை ஓட வரட்ட போகிறாங்க. தெரிச்சு ஓடிடும் அதோட.